10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் பயிற்சி 4.2 9வது கணக்கு பார்க்குறோம். படத்தில் கோணம் QPR = 90 டிகிரி, PS ஆனது கோணம் Pயின் இருசம வெட்டி, மேலும் ST செங்குத்து PR எனில் ST பெருக்கல் PQ + PR = PQ பெருக்கல் PR என நிறுவுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. வரைபடம் கேள்வியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. கோண இருசம வெட்டி தேற்றத்தை தான் இங்கே பயன்படுத்துகிறோம். அந்த நிபந்தனையை தான் கொடுத்துருக்குது. கோணம் QPR என்பது 90 டிகிரின்னு உள்ளது. அதே போல PS என்பது கோணம் Pயின் இருசம வெட்டின்னு கொடுத்துட்டாங்க. படத்திலிருந்து முக்கோணம் PQR இல் PS ஆனது கோணம் Pயின் இருசம வெட்டி என கொடுக்கப்பட்டுள்ளது. கோண இருசம வெட்டி தேற்றத்தின்படி கோண இருசம வெட்டி தேற்றத்தின்படி இருசம வெட்டியா இருந்ததுன்னா மற்ற இரண்டு பக்கங்களின் விகிதங்கள் PQ/PR எதற்கு சமம்? உட்புறமாக வெட்டி கொள்ளும் பக்கங்கள் எது? QS/SR. விகிதங்கள் சமமாய் இருக்கு. இப்ப தேவையான நிபந்தனையை நிறுவுறதுக்கு என்ன செய்யறோம்னா, இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு 1 இங்கே கூட்டிக்கலாம். PQ/PR + 1 = QS/SR + 1. இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா PQ + இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம், இங்கே ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். PQ + PR/PR அப்படின்னு வரும். QS + SR/SRங்கிறத பொதுவாக எழுதிக்கலாம். PQ + PR இது அப்படியே எழுதிக்கலாம் PR. வலது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்புல SSங்கிறது நமக்கு பொதுவான பக்கங்களா பொதுவான புள்ளியா இருக்கிறதுனால SS கேன்சல் ஆயிடுச்சுன்னா, அதாவது S என்பது உட்புறமாக பிரிக்கக்கூடிய புள்ளி. வரைபடத்துல வச்சு பார்க்குறப்ப S என்பது உட்புறமாக பிரிக்கக்கூடிய புள்ளி. அப்ப QS + SR என்பது எதற்கு சமம்? நமக்கு QR-க்கு சமம். இங்கே QRன்னு கொடுத்துடலாம். QR/SR. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து எந்த நிபந்தனையை பயன்படுத்துறோம்னா, வடிவத்த முக்கோணங்கள்ங்கிற பண்பை பயன்படுத்துறோம். 2 முக்கோணங்கள் எடுத்துக்கலாம். QPRங்கிற முக்கோணத்துல கோணம் P ஆனது 90 டிகிரி இருக்குது. அதே போல RTS-ங்கிற முக்கோணத்துல கோணம் T என்பது 90 டிகிரி இருக்குது. ரெண்டுலையும் ஒரு கோணம் சமமாக இருக்கிறதுனால இந்த நிபந்தனையை எடுத்துக்கிறோம். இந்த 2 முக்கோணங்களையும் எடுத்துக்கிறோம். படத்தில் இருந்து முக்கோணம் RPQ மற்றும் முக்கோணம் RTS-இல் இந்த 2 முக்கோணங்கள்ல R என்பது பொதுவான கோணமா இருக்கு. கோணம் R என்பது பொதுவான கோணம் ஆகும். ஒரு கோணம் பொதுவா இருக்கு. அதே போல கோணம் RPQ என்பது 90 டிகிரி, கோணம் RTS என்பதும் 90 டிகிரியா இருக்கு. அப்ப 2 கோணங்கள் சமமாக இருந்தது அப்படின்னாவே, 2 முக்கோணங்கள்ல சமமாக இருந்ததுனாவே AA விதிப்படி அது ரெண்டும் வடிவத்த முக்கோணங்களா இருக்கும். அப்ப முக்கோணம் RPQ வடிவத்தவை, முக்கோணம் RTS 2 முக்கோணங்களும் வடிவத்தவை. என்ன விதிப்படி? AA விதிப்படி. இப்போ வடிவத்த முக்கோணங்களா இருந்ததுன்னா அதனுடைய விகிதங்களை எப்படி எழுதுவோம்? முதல் மதிப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா RP/RT, அடுத்து PQ/TS. இதே போல மூன்றாவது ஒன்று என்னது? RQ/RS. மூன்றுமே ஒன்றுக்கொன்று சமம். இப்ப இந்த இடத்துல நமக்கு தேவையான நிபந்தனையை மட்டும் எடுக்கிறேன்னா முதல் மதிப்பு தேவையில்லை.
PQ by TS equal to RQ by RS. இதை மட்டும் எடுத்துக்கிறோம். முதல் சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் ஒப்பிட்டு பார்க்கறப்ப வலது பக்க மதிப்பானது சமமா இருக்கு. அதுல QRன்னு இருக்கு, இங்க RQன்னு இருக்கு, SRன்னு இருக்கு, இங்க RSன்னு இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப சமன்பாடு 2ல வலது பக்க மதிப்புகள் சமமா இருக்கு அப்படிங்கிறதுனால இடது பக்கம் சமப்படுத்திக்கிறோம். இடது பக்கத்துல PQ plus PR by PRன்னு இருக்கு ஈக்குவல் டு PQ by TS. ரெண்டையும் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம், இடது பக்கமும் வலது பக்கமும். அப்போ TS இன்ட்டு என்ன மதிப்பு PQ plus PR ஈக்குவல் டு PQ பெருக்கல் PRன்னு கிடச்சிருக்குது. நிறுவ வேண்டிய நிபந்தனையில் TSக்கு பதிலாக STன்னு இருக்கு. அப்போ ரெண்டையும் மாற்றி எழுதிக்கலாம். ST பெருக்கல் பிராக்கெட்டில் அதே மதிப்பு தான் PQ plus PR ஈக்குவல் டு வலது பக்கம் PQ பெருக்கல் PR. இதை நிறுவ வேண்டிய நிபந்தனை என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.